Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற குச்சு பேசிக். இவ்வளோ போன வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து அட்வான்ஸ் க்ரோஷா குச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பேசிக்கில் பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஃபேப்ரிக், அந்த ஃபேப்ரிக்கில் நான் ஜிக்ஸாக் அடித்து வச்சுருக்கேன். தென் இந்த டைப்புக்கு வந்து லாங் பீட் எடுத்துக்கலாம். இதுதான் நல்லாயிருக்கும் இந்த மாடலுக்கு. தென் இந்த பீடை ஏற்றுறதுக்காக நம்ம ஊசியில் சின்ன நூல் கோர்த்து வச்சுருந்தோம் இல்லையா அது. தென் ஜரி த்ரெட்டு நம்ம குச்சு கட்டுறதுக்கு. நார்மல் நீடில் நான் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு சிங்கிளாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதில் நாட் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதோட கேப் நான் வந்து 3/4 இன்ச் வச்சுருக்கேன். ஒவ்வொரு 3/4 இன்ச்சுக்கும் நான் வந்து ஒரு நாட் போட போகிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம 3/4 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இப்போ நம்ம வந்து 2 நாட் தான் போட போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப லாங்காக நீங்கள் விட வேணாம். 2 நாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லாம் நாட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் நாட் போட்டது. இப்போது வந்து இதில் வந்து நம்ம பீடு ஏற்ற போகிறோம். ஸோ நான் எல்லாத்துலேயும் பீடு வைக்க போகிறதில்ல, நான் ரைட் சைடு மட்டும் பீடு வைக்க போகிறேன். ஸோ சாரியில் வந்து சாரியோட ஒரு எண்டும் சாரியோட இன்னொரு எண்டும் நமக்கு அப்படியே இருக்கும். நடுவில் மிடில் மட்டும்தான் நம்ம ஹாஃபாக பிரிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக எடுத்துக்குவோம். செகண்டில் ஹாஃப் எடுத்துக்கலாம். செகண்டோட ஹாஃப் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் நான் பீடு வந்து இப்போ நான் கோர்க்க போகிறேன். இப்போது நம்ம வந்து நாட் போடுறது வந்து பீடு வந்து உங்களுக்கு ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு பீடு கிடையாது. ஃபுல் த்ரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பீடு கேப்பில் த்ரெட்டு நமக்கு வெளியே தெரியணும். அப்போ தான் இந்த டிசைன் அழகாக இருக்கும். நம்ம ஒன் சைடு மட்டும்தான் பீடு கொடுக்குறோம், இன்னொரு சைடில் வந்து த்ரெட்டு வரணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் லெஃப்டில் வந்து த்ரெட்டு இருக்கும், ரைட் சைடில் மட்டும் பீடு இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் போட்டாச்சு. ஸோ வந்து ஒன் சைடு பீடு வராது, ஒரு சைடு மட்டும் பீடு வரும். இப்போது ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லேயரில் வந்து நம்ம பீடு இல்லாமல் தான் போட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து கிராஸ் பீடு வச்சனால செகண்ட் லேயரில் வந்து நம்ம குச்சு கட்டிடலாம். இப்போது ஃபஸ்ட்டும் எண்டும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும், மிடில் மட்டும் உங்களுக்கு ஹாஃபாக பிரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவும் செகண்டோட த்ரெட்டில் இருந்து ஹாஃப் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ செகண்டோட ஹாஃப்லேருந்து தேர்டோட ஹாஃப், இதே மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாட் போட்டு. இந்த டிசைன் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் பீட் வருது, செகண்ட் லேயரில் வந்து வெறும் நாட் மட்டும்தான் வருது. ஸோ இது கிராஸ் பீடுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரியில். இதில் லாங் பீட் வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த இதில் வந்து நம்ம குச்சி கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரியோட கலர்ஸில் நம்ம குச்சி கட்டியாச்சு. இந்த டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் கேப் இல்லாமல். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு பேட்சாக போடுறதுனாலும் ஒரு 6 பேட்ச் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ப்ளைனாக விட்டுட்டு திருப்பி ஒரு 6 பேட்ச் நம்ம போடலாம். இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஃபுல் சாரி போடுறதுனாலும் போடலாம், பேட்சாக போடுறதுனாலும் போடலாம். நடுவில் வேறு ஸ்டிச்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேபி குச்சு இல்லை பீடு வச்ச குச்சு, அதை வந்து சாரியில் டைரெக்டாக நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். இது
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.